Meenakshi Faculty of Pharmacy. Admissions open for B.Pharm. Apply now. Phoenix. அவன் இன்னைக்கே சாவணும். என்னடா பிரச்சனை உங்களுக்கு? நாங்க ஜெயிக்கிறதா? தன்னுடைய விடாமுயற்சியால் விஸ்வரூபம் எடுக்க காத்து கொண்டிருக்கும் என் மனதிற்கினிய மேஷராசினியர்களே, எப்படி இருக்க போகுது இந்த ஆடி மாதம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா நிறைய இருக்க போது யாருக்கு இருக்கோ இல்லையோ மேஷராசிக்காரர்கள். முதல்ல கிரகநிலையை ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா ஆடி மாதம் அஸ்யூஷுவல் எல்லா பிளானட்டரி பொசிஷன், அதாவது பெருங்கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய வருட கிரகங்கள் அந்த இடத்துல தான் இருக்கு, எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் மிஸ்டர் சனி மட்டும் கொஞ்சம் வக்ரகதியில் இயங்கி கொண்டிருக்கிறார். வக்ரகதியிலேருந்து அடுத்த வீட்டுக்கெல்லாம் வரல, அதே வீட்டில் தான் அடுத்த நட்சத்திரத்துக்கு போயிருக்காரு. 12ஆம் தேதி ஜூலை 12ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 27ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 139 நாள், தோராயமா ஒரு 140 நாள் வச்சுக்கோங்களேன். 140 நாள் சனி வக்ரகதியில் இயங்க போகிறார். எது இந்த ஆடி மாதத்திலிருந்து அது ஆரம்பிக்க போகிறது. ஓகே, இப்படியே வந்தீங்கன்னா காலபுருஷனுடைய 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கும்ப வீட்டில் ராகு இருந்து கொண்டிருக்கிறார் குருவினுடைய பார்வையில். ஓகே, இப்படிக்கா வந்தோம் அப்படின்னா சுக்கிரன் அவரோட சொந்த வீட்டில் அழகாக சௌக்கியமா சூப்பரா உட்கார்ந்துருக்காரு. ஒரு 24 தேதிக்கு அப்புறம் அவர் மிதுனத்தை நோக்கி குருவோடு இணைந்த ஒரு சுக்கிரனாக பரிவாரணை செய்ய போகிறார். ஓகே, இந்த பக்கம் வந்தோம்னா கடகத்துக்குள்ள மிஸ்டர் சூரியன், நம்மளுடைய நட்சத்திரநாதன், அவரை வச்சுதான் இந்த மாத பலன் சொல்றோம். மிஸ்டர் சூரியன் என்ன பண்ண போறார்? இதுவரைக்கும் மிதுனத்துல இருந்த சூரியன் ஆடி மாதம் 1ஆம் தேதி, அதாவது ஜூலை 15ஆம் தேதி கடகத்திற்குள் தன்னுடைய பிரவேசத்தை ஆரம்பிக்க போகிறார். அந்த இடத்தில் ஆல்ரெடி புதனும் அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு சூரியனுக்கு. ஸோ சூரியன் புதனோட காம்பினேஷனாக இந்த ஆடி மாதம் அங்கே நிகழ காத்திருக்கிறது. அப்படிக்கா இப்படியே கீழே வந்தீங்கன்னா செவ்வாயோடு கூடிய கேது ஒரு 27, 28 தேதிக்கு அப்புறம் அப்பா போதும்பா விட்டுருப்பா அப்படின்னு கேதுல இருந்து கொஞ்சம் செவ்வாய் தப்பிச்சு கன்னி வீடான புதனுடைய வீட்டிற்குள் அவர் சஞ்சாரம் செய்ய போகிறார். இந்த அமைப்புல தான் இந்த ஆடி மாதம் என்பது நிகழ காத்திருக்கிறது. ஓகே, மேஷராசிக்காரர்களுக்கு இந்த டேட்டாவை எடுத்து இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செம்மையா இருக்க போகுதுங்க. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் பவர் கிடைக்க போகுது. எப்பயுமே நான் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவேன், 2ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் இடத்தில் சுபகிரகங்கள், 10ஆம் இடத்துல சுபகிரகங்கள், இந்த 6ஆம் இடத்துக்கு தொல்லை பண்ணாத சில பாவகிரகங்களுடைய பார்வையில இல்லை அப்படின்னா ஒரு மனுஷன் லைஃப்ல ஜெயிச்சிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அதி அற்புதமான ஒரு காலகட்டம் தான் மேஷராசிக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது அப்படின்னா ஒரு 5 விஷயங்களை இந்த ஆடி மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். வாட்டபிலிட்டிஸ் உங்களுடைய ஜனனகால ஜாதகம் தான் அது தீர்மானம் செய்யப்பட போகிறது. இருந்தாலும் இந்த கோச்சார பலன் என்பது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20லிருந்து 30 விழுக்காடு அதை இயக்கக்கூடிய காரணியாக அமையும். அந்த வகையில நம்ம பார்த்தோமே ஆனால் ஆடி மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு மேன்மை பொருந்திய ஒரு மாதமாகத்தான் இருக்க போகிறது. ராசிநாதன் 5ஆம் இடத்தில் போய் கேதுவோடு அமர்ந்திருக்கிறார். ஓகே, இந்த பக்கம் 2ஆம் வீட்டு அதிபதி இதுவரைக்கும் ராசிக்குள்ள இருந்தாரு. அவர் ஒரு மாதிரி நிறைய செலவுகள்லாம் பண்ண வச்சாரு, நிறைய உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ட் பவர் இன்க்ரீஸ் பண்ணாரு. இப்போ 2ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் அவருடைய வீட்டில் மிகுந்த ஒரு ஒளி பொருந்திய தன்மையில் அமர்ந்திருக்கிறார். அதுக்கப்புறமா ஒரு 24 தேதிக்கு அப்புறம் எங்க போறாரு? குருவோடு இணைய போகிறார். அது உங்களுடைய 3ஆம் இடத்தில் நிகழ போகிறது. கிட்டத்தட்ட ஆல்ரெடி குரு அந்த இடத்துல உட்காந்து உங்களை கம்யூனிகேஷன்ல இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய ப்ராஜெக்ட்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்காரு, நிறைய கான்டாக்டை கொடுத்துக்கிட்டே இருக்காரு, நிறைய கம்யூனிகேஷன் ஸ்கில்லை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காரு. ஒண்ணு பண்ணலாம்னு சொன்ன இடத்துல தொட்டு 3 நாள் வரிசையா அவங்களை அப்படியே குருனாலே மல்டிபிள் தாங்க. நிறைய விஷயத்த மேஷராசிக்காரர்களுக்கு குரு இயக்க ஆயத்தமாகி விட்டார். நிறைய ஷார்ட் டிராவல்ஸை அங்க இண்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு. இதுவரைக்கும் மூத்த சகோதரோடு இருந்த பிரச்சனை பிணக்குகள்லாம் சரியே அவர்கள் மூலமாக ஒரு ஆதாயத்தெல்லாம் கண்டிப்பாக குரு கொடுப்பதற்கான வாய்ப்புகளை 100 விழுக்காடு வழங்க ரெடி ஆயிட்டு இருக்காரு. சில பேருக்கு அது நடந்திருக்கும், சில பேருக்கு இனிமே வரக்கூடிய காலகட்டங்கள் அது நடக்க இருக்கு. ஓகே, இந்த அடிப்படையில 2ஆம் வீட்டு அதிபதியை 3ஆம் இடத்தில் அமர்தல் அப்படின்றது தனத்தை கொடுக்கக்கூடிய ஆள் 3ஆம் இடமான முயற்சி சார்ந்திருக்கிறது. உங்க முயற்சிகள் மூலமாக பணம் வரக்கூடிய மிகச்சிறந்த ஒரு ராஜயோகமான காலகட்டம் மேஷராசிக்காரர்களுக்கு இனிதே உதயமாகிறது அப்படின்னு தான் சொல்லணும். மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை நீங்க பண்ற முயற்சியெல்லாம் சக்சஸ்ங்க. நீங்க தொட்டதெல்லாம் அவ்வளவுதான், ஹேட்ரிக் வெற்றி தான். வர்ற பாலெல்லாம் 4, 6 தான். அந்த அளவுக்கு அடிச்சு தள்ள போறீங்க. அந்த அளவுக்கு எங்கேயுமே இல்லாத அளவுக்கு ஒரு நம்பிக்கை உயர போகிறது. 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் 5ஆம் அதிபதி போய் அமர்தல் அப்படின்றது நிறைய பேருக்கு வண்டி வாகன இடச்சேர்க்கை கண்டிப்பாக அது உங்களுக்கான கனவை நினைவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கும். அது எந்த மாற்று கருத்து இல்லை. நான் இவ்வளவு அழுத்தமா சொல்றேன்னா 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடமே வித்தை ஸ்தானம். நிறைய மேஷராசிக்காரங்க நீங்கள் எந்த வயது ஒத்தவர்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கான வித்தைகளை நீங்கள் கற்றுக்கொள்ள போகிறீர்கள்.
அதுவும் குரு வந்து புதன் என்ற மார்க்கெட்டிங் சொல்லக்கூடிய வீட்டில் இருக்காரு. நிறைய வந்து பிஸ்னஸ் மேக்னெட் ஆக போறீங்க. நிறைய மேஷராசிக்காரங்க இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் பவர் இன்க்ரீஸ் ஆக போகுது. செல்ஃப் அனலைஸ்மெண்ட்டுக்குள்ள வர போறீங்க. அப்படியே ஒரு மாதிரி பதட்டமா படபடப்பா இருந்த நிலைமையெல்லாம் மாதிரி கூலா அப்படியே சில்லுன்னு ஹேண்டில் பண்ண போறீங்க. நானா இப்படி அப்படின்னு மேஷராசிக்காரங்களே புரிந்து கொள்ற மாதிரியான ஒரு அப்படியே நிதானமே பிரதானம்ன்ற மாதிரியெல்லாம் வரப்போகிறீர்கள். நிறைய வந்து ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை நோக்கி வந்த வண்ணமா இருக்க போகுது. எதை எடுக்கிறது எதை விடுறதுனே தெரியலையே சாமி அப்படின்ற மாதிரி கொஞ்சம் திக்குமுக்காடக்கூடிய காலமெல்லாம் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு இனிதே உதயமாகிறது அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க சும்மா எனக்கு காசு இல்லை, அந்த உயிர் மட்டும் தான், இதெல்லாம் போடவே போடாதீங்க. நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். எது நம்ம நினைக்கிறோமோ அதுவாகத்தான் ஆகும். இவ்வளோ கிரகங்கள் உங்களுக்கு அருள்பாவிக்க அந்த இடத்தில் தயாராக இருக்கின்ற போது நம்ம முயற்சியே மேற்கொள்ளாமல் நம்மளுக்கு வரலன்னு சொல்லி சும்மா கமெண்ட் போட்டு பிரயோஜனமே இல்லை இல்லையா? அப்போ நீங்கள் பாசிட்டிவாக இயங்கினால்தான் பிரபஞ்சமும் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயத்தை கொடுக்கும். ஆனால் இந்த தடவை எல்லாமே உங்களுக்கு நல்லதாக மட்டும்தான் நடக்கக்கூடிய அமைப்பாக எல்லா கிரகமும் இருக்குது. கிட்டத்தட்ட 24ஆம் தேதிக்கு அப்புறம் சூப்பராக இருக்குது மேஷராசிக்காரர்களுக்கு. ஏன்னா தேவகுரு அசுரகுரு என்று சொல்லக்கூடிய 2 சுபகிரகங்களுடைய ஒரு அமைப்பு. இது வரைக்குமே வந்து புதன் குரு அப்படின்ற 2 சுபகிரகத்துக்குள்ளதான் போன மாத காலம் இருந்தது. பிளஸ் சூரியனும் வந்து உட்காந்து 5ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கும்போது உங்கள் முயற்சியின் மூலமாக ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கொடுத்தாரு. இப்ப 4ஆம் இடத்துல உட்காந்து கண்டிப்பாக வண்டி வாகன சேர்க்கையை கொடுக்க போகிறார். யாரெல்லாம் பைக் வாங்கணும், யாரெல்லாம் கார் வாங்கணும், யாரெல்லாம் புதுசா ஏதோ ஒரு வாகனத்தை வாங்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் மிகச்சிறந்த வாய்ப்பு கிடைக்க போகிறது. 4ஆம் இடம் தான் உள்ளம். 4ஆம் இடம் தான் வந்து நம்ம நினைக்கக்கூடிய விஷயத்தை ஈர்த்து கொண்டு வந்து வரக்கூடிய இடம். ஏன்னா சந்திரனுடைய வீடு அது. அந்த இடத்துல சூரிய சந்திர ஐக்கிய சொரூபமான இந்த ஒரு மாதம். அதனாலதான் ஆடி மாதம் அம்பிகையின் மாதம் என்று சொன்னார்கள். சக்தியும் சிவனும் ஒடுங்கி இருக்கக்கூடிய இந்த ஒடுக்க காலகட்டம் திரும்ப கிடைக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அரிது. அவ்வளோ அளவுக்கு அழகாக பிளானட் உங்களை இயக்கி கொண்டிருக்கின்றன இந்த ஆதி மாத காலத்தில். அங்கே ஆல்ரெடி புதன் போய் உட்கார்ந்துருக்காரு. ஆல்ரெடி அங்கே வந்து சூரியன் இருக்கார். அது சந்திரனுடைய வீடாக இருக்கிறது. சந்திரனுடைய வீட்டில் சூரியன் முழுத்தன்மை பொருந்திய ஒரு அழகான அமைப்பு. 4ஆம் இடம் அழகா வலிக்கிறது. 5ஆம் அதிபதியின் மூலமாக 4ஆம் இடம் வலிக்கிறது. 3ஆம் அதிபதி போய் அவருடைய 2ஆம் வீடான 4ஆம் வீட்டில் அமர்ந்திருக்காரு. இப்படி டெக்னிக்கா நம்ம யோசிச்சு பார்த்தோமே ஆனால் மிகச்சிறந்த ராஜயோகமான காலகட்டம். நிறைய சேமிப்பு உயரக்கூடிய காலகட்டமா இருக்கு. எங்க மேடம் செலவு தான் அதிகரிக்குன்னா முதல்ல அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-25 தேதிக்கு அப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா குருவோடு இணையக்கூடிய சுக்கிரனுடைய அமைப்புன்றது உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கும். பெண் தோழிகள் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்புகளை உங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாத காலம் என்பது நிகழ காத்திருக்கிறது. ஓகே, நீங்க இப்போ படிக்கிற மேஷராசி குழந்தைகளாக இருந்தீர்களே, ஆனால் இந்த ஒரு மாதம் எப்படி இருக்க போகுதுன்னா தாறுமாறா இருக்க போகுது. எக்ஸ்ட்ராடனரியா படிக்க போறீங்க. நிறைய அறிவு மேலோங்க போகிறது. உங்களுடைய வித்தை என்று சொல்லக்கூடிய உங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் மூலமாக நீங்கள் அடையாளப்படுத்தப்பட போகிறீர்கள். சூரியனாலே அடையாளம் தாங்க, அடையாளப்படுத்தப்பட போகிறீர்கள். ஓகே, நீங்க ஒரு 20 வயதிலிருந்து ஒரு 50 வயதுக்குள் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களாக இருந்தீர்களே, ஆனால் தொட்டதெல்லாம் பொண்ணாக போகிறது. எதெல்லாம் வாழ்க்கையில வேணும் 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 நீங்க தவிச்சிட்டு இருந்தீங்களா அதெல்லாம் இந்தான்னு கொடுக்க போகுது. குரு சுக்கருடைய தொடர்பால் கொஞ்சம் விரயங்கள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கு. கொஞ்சம் அதை வந்து பார்த்து கொள்ள வேண்டும். இந்த 12ஆம் வீட்டு அதிபதியும் 2ஆம் வீட்டு அதிபதியும் ஒன்றாக இணைந்து கேந்திரத்தில் அமர்தல் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய யோகம் தாங்க. நிறைய உங்க குடும்பத்திற்காக உங்களுக்காக உங்களுடைய சொந்த பயணத்திற்காக நீங்க செலவுகள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு அமைப்பை கொண்டு வந்து கொடுக்கும். உங்கள் வருமானத்திற்காக நீங்க சில முதலீடுகள் செய்வீர்கள். வருமானத்திற்காக சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அதன் மூலமாக ஒரு சுகபோக வாழ்க்கை, ஏன்னா 4ஆம் இடம்னா சுகபோக வாழ்க்கை தான், சுகபோக வாழ்க்கை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த தடவை கிரகம் உங்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. பயங்கர புத்திசாலியா இருக்க போறீங்க. மேஷம் அப்படின்னாலே உடல் உழைப்பால் வெற்றி பெறக்கூடிய டக்குன்னு ஒரு விஷயத்தை யோசிக்காம செஞ்சுட்டு அப்புறம் யோசிக்கக்கூடிய ஆட்கள் தான் மேஷ ராசிக்காரங்க. ஆனா இந்த தடவை நிறுத்தி நிதானமா உங்களுக்கான வாய்ப்புல செம்மையா வந்து அடிக்க போறீங்க. போடுற பால் எல்லாம் சூப்பரா இருக்க போகுது. சொல்லும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷம். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாத காலம் ஜூன் 15ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு எக்ஸ்ட்ரானரியா இருக்க போது முறையாக சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டே ஆனால் கண்டிப்பாக செல்வத்தின் உச்சத்தில் தான் இருப்பீர்கள். வாய்ப்புகள் உங்களை நோக்கி வரக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக இருக்கு. உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. சாப்பாடு விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் தான் அமர்ந்து உண்ணுதல். ஸோ உட்காந்து சாப்பிடக்கூடிய இடத்துல கொஞ்சம் அவதியாக சாப்பிட்டு அது கொஞ்சம் தொண்டையில சிக்குது, அது கொஞ்சம் வயிற்றுல ஏதோ சின்ன சின்ன பிரச்சனை கிரியேட் பண்ற மாதிரியான அமைப்பெல்லாம் கொடுக்கும். ஏன்னா குரு ராகு சேர்க்கை வேற அங்க நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருந்து விடுங்கள். மற்றபடி எல்லாமே சக்சஸ்ங்க. எனக்கு நெகட்டிவா சொல்ற மாதிரி எதுவுமே இல்லைன்றவ மேஷராசிக்காரர்கள் இந்த தடவை உங்கள் வாழ்வியலின் உயரத்திற்கு போவதற்கான தருணத்தை பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்குவதற்கான நேரமாக இருக்கு. முறையாக சரியாக பயன்படுத்துங்க. கண்டிப்பாக சக்சஸ் உங்களை நோக்கி வர ஆரம்பிக்க போது மிகப்பெரிய தொழிலதிபராக ஆவதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு உண்டு. எஸ்பெஷலி பெண்களுக்கு மிகச்சிறந்த காலகட்டம் இந்த ஆடி மாதம். சோ இப்படிப்பட்ட ஆடி மாதத்துல நான் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்தால் இன்னும் கொஞ்சம் மேன்மையடைய முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏற்கனவே அங்க 2ஆம் வீட்டு அதிபதி அவருடைய வீட்டுல சூப்பரா இருக்காரு. 10க்கு 3ஆம் இடத்திற்கு வர போக போகிறார். அப்ப மகாவிஷ்ணுவோடு கூடிய மகாலட்சுமி
மகாலட்சுமி வழிபாடும் மகாவிஷ்ணுவின் வழிபாடும் உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக இருக்கு. பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. புதன்கிழமை பெருமாள் கோவிலுக்கு போங்க. முடியும் என்றால் ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு உங்களுடைய சிவனை மனதார வழிபட்டு தேன் கொடுத்து அங்கு வழிபாடு செய்து விட்டு வந்தீர்களே ஆனால் மேஷராசிக்காரர்களுக்கு வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தடைகளும் இந்த ஒரு மாதம் தவிடுபொடியாகி ஆப்பர்ச்சுனிட்டியை அள்ளிட்டு போகக்கூடிய மாதமாக கண்டிப்பாக மலர காத்திருக்கிறது.